சாட்டர்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான். சூரியன் பாருங்கள் வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்குது. நேற்று ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா நைட்டு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:20 ஆக போகுது. வாங்க போய் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா இடியாப்பம் தான் பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டிலே அரைச்சி கொடுத்த இடியாப்ப மாவு. அதனால் 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியாக எடுத்து ஊற்றி பிணைஞ்சிங்கன்னா இடியாப்பம் சாஃப்டாக வரும். இதே நீங்கள் கடையில் இடியாப்ப மாவு வாங்குறீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுற மாதிரி இருக்கும். கடை மாவுக்கு பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 1 கப்பு பத்தாது, கொஞ்சம் அதிகமாக ஊற்றி பிணையிற மாதிரி இருக்கும். அப்போ தான் இடியாப்பம் சாஃப்டாக வரும். இது பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சனால நம்ம 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி இடியாப்பத்துக்கு சைடிஷ் என்னன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தான் செஞ்சுருந்தோம். இடியாப்பம் தேங்காய் பால் தான் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இடியாப்பம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு 7 to 10 மினிட்ஸில் நல்லாவே ரெடி ஆயிரும். துணியில் ஒட்டாமல் அவ்வளோ சாஃப்டாக வரும். இங்கே பார்த்திங்கன்னா தேங்காய் பாலும் ரெடி பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.